வணக்கம். ஆப்ஷன் 1, பிற உயிர்களை வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியாக உபயோகிப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளும் சட்டங்களும் துணை போகிறது. உதாரணத்துக்கு வர்த்தக ரீதி அப்படின்னா ஒரு மாடுனா அது பால் கறக்கிறதுக்காகவும் மனிதன் உபயோகப்படுத்துறதுக்காகவும் அது ஒரு தொழிலாகவும், இல்லை ஒரு நாயினா அதை பிரீட் பண்ணி அது வியாபார நோக்கில் செய்யறது. இதெல்லாம் பிற உயிர்களை வர்த்தக ரீதியாக உபயோகப்படுத்துறதுக்காக அரசுகளும் சட்டங்களும் துணை போகிறது அப்படின்றது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, பிற உயிர்களை சேவையின் அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் கையாளுபவர்கள். அதாவது அடிப்பட்ட பசியில் இருக்கிற உயிரினத்துக்கு சாப்பாடு போடுறதோ இல்லை அடிப்பட்டதை தன் சொந்த செலவில் காப்பாற்றுறது, இதெல்லாம் கருணை அடிப்படையில் சேவையின் அடிப்படையில் செய்யுது. இவர்களை அரசுகளும் சட்டங்களும் ஒடுக்குகிறது, அவர்களை நசுக்கிறது. இது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 இதுல நான் சொன்னது சரின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல அதற்கான அர்த்தங்களோட உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ப்ரூஃபோடையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் சொல்றது தவறுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் ப்ரூஃபோட கமெண்ட்ல கொடுங்க. ஏன்னா இந்த சர்வேல அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட கருத்தை வச்சுதாங்க தெரிஞ்சுக்கணும். இதை தாங்க நம்ம அரசு ஒரு சுய பரிசோதனை செய்யறதுக்கு உங்களோட இந்த சர்வே ரொம்ப உபயோகப்படுது. ஷேர் பண்ணுங்க, எல்லாரோட கருத்தை இதை பதிவு பண்ணுவோம், மாற்றத்தை நோக்கி.